வணக்கம் ரிதி. சென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய சாலைகளில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக ஏற்படக்கூடிய சாலைகளில் சிக்னல்களில் நிற்கக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு உதவும் வண்ணமாக, அவர்கள் வெயிலில் இருந்து தப்பும் வண்ணமாக குறிப்பிட்ட சிக்னல்களில் மட்டும் தற்போது முதற்கட்டமாக மேற்கூரைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. பச்சை நிறத்திலான தார்பாய் மேற்கூரைகள் அமைக்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் இந்த மேற்கூரைகள் அமைக்கப்பட்டு வருகிறது. சென்னை மாநகராட்சி சார்பாக சென்னையின் பல்வேறு இடங்களில் வெயிலின் தாக்கத்தின் காரணமாக இந்த சிக்னல்களில் பச்சை நிற பந்தர்கள் அமைக்கும் பணியை சென்னை மாநகராட்சி தொடங்கியுள்ளது. முதற்கட்டமாக சென்னை மாநகராட்சி சாலைகளுக்கு உட்பட்ட 10 இடங்களில் இந்த மேற்கூரைகள் அமைக்கும் பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. மாநகராட்சி சாலை பொறுத்தவரையில் 10 இடங்களில் பச்சை நிற தார்பாய் அமைக்கப்பட்ட அந்த ஏற்பாடுகளானது நடைபெற்று வருகிறது. 5.5 மீட்டர் உயரம் கொண்ட ஸ்டீல் கம்பங்கள் அமைக்கப்பட்டு இந்த பச்சை நிற தார்பாயானது அமைக்கப்பட்டுள்ளது. அதிக டிராபிக் ஆகக்கூடிய சந்திப்புகளை கணக்கெடுத்து அங்கு தார்பாய் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. கோடை வெயிலின் தாக்கத்தினால் சிக்னல்களில் வாகன ஓட்டிகள் சிரமப்படுவதை தவிர்க்கும் பொருட்டாகவும், சிக்னல் திறக்கும் வரை நிழலில் காத்திருப்பதற்கு வசதியாகவும் இந்த பச்சை நிற தார்பாய்களானது அமைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் போக்குவரத்து சந்திப்புகளில் நிற்கும் வாகன ஓட்டிகள் வெயிலின் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். மேலும் அவர்களை பாதுகாக்கும் வகையில் இந்த பச்சை நிறத்திலான தார்பாய் பந்தல்களை மாநகராட்சி அமைக்கும் பணிகளை தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகை அருகே ராஜமுத்தையா சாலை, ஈவேரா பெரியார் சாலை சந்திப்பு, திருமங்கலம் ரவுண்டானா சந்திப்பு, கீழ்ப்பாக்கம் நியூ ஆவடி சாலை, 3வது அவென்யூ சந்திப்பு, வள்ளுவர் கோட்டம் நெடுஞ்சாலை, கீழ்ப்பாக்கம் சேத்துப்பட்டு சந்திப்பு, அடையாறு எஸ்பி சாலை, மேற்கு அவென்யூ சாலை சந்திப்பு, திருவான்மையூர் பழைய மாமல்லபுரம் சாலை உள்ளிட்ட 10 இடங்களில் பசுமை நிழல் பந்தர்கள் அமைக்கப்பட உள்ளது என மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அந்த வகையில் கோடை வெப்பத்திலிருந்து வாகன ஓட்டிகளை பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் சென்னையில் 10 இடங்களில் பச்சை நிறத்திலான பசுமை நிழல் பந்தல்கள் அமைக்கப்படும் என தெரிவித்ததன் அடிப்படையில் தற்பொழுது முதற்கட்டமாக ரிப்பன் மாளிகை எதிரில் உள்ள சிக்னல், அதே போல எகூரில் இருக்கக்கூடிய தமிழர் சாலை, அதே போல சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வாலாஜா சேப்பாக்கம் சந்திப்பு ஆகிய பகுதிகளில் இந்த பச்சை நிறத்திலான தார்பாய் பந்தல்கள் தற்பொழுது சிக்னலில் நிற்கக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு என பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ளது. இன்னும் மீதியுள்ள பல இடங்களில் தற்பொழுது அந்த தார்பாய்கள் அமைக்கும் பணிகளானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. ஏராளமான வாகன ஓட்டிகள் தற்பொழுது அந்த தார்பாய்களில் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்பொழுது வாகன ஓட்டிகள் வெயிலில் மிகவும் சிரமப்பட்டு வந்த நிலையில் இந்த தார்பாய்கள் அமைக்கப்பட்டது தங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருப்பதாகவும், சிக்னல்களில் பெரும்பாலும் வாகனம் ஓட்டுவதை விட சிக்னலில் நிற்கும் பொழுது வெயிலின் தாக்கமானது அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த தார்பாய் அமைக்கப்பட்டிருக்கிறது மிகவும் உதவியாக இருப்பதாக வாகன ஓட்டிகள் தெரிவித்தனர். வாகன ஓட்டி ஒருவர் நம்முடன் இணைந்திருக்க, அவரிடம் கேட்கலாம். இந்த தார்பாய் போட்டிருக்கிறது எவ்வளவு? ரொம்ப 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 நல்லா இருக்கு. ரொம்ப கூலா நிக்க வேண்டியதா இருக்கு. ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ். எல்லாருக்குமே இங்க நிக்கிற சிக்னல் நிக்கிறவங்க அத்தனை பேருக்குமே நல்ல யூஸ்ஃபுல். இப்ப நிக்கிறோம், எந்த விதமான ரேடியேஷன் இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. எப்படி இருந்தது? இப்ப நிக்கவே முடியாது, உசு உசுன்னு ஊதிட்டு இருக்கணும். இப்போ ஃபென்டாஸ்டிக்கா இப்ப ரொம்ப ரிலாக்ஸா நிக்க வேண்டியதா இருக்கு. தேங்க்யூ வெரி மச். தற்பொழுது வாகன ஓட்டி தெரிவித்ததை நாம் பார்த்தோம். இங்கு நிற்க முடியாத அளவிற்கு சென்னையில் பல்வேறு சிக்னல்களில் இந்த வெயிலின் தாக்கமானது அதிகமாக இருந்த நிலையில் தற்பொழுது தார்பாய் போடப்பட்டிருக்கக்கூடிய சிக்னல்களில் இந்த வெயிலின் தாக்கமானது குறைவாக இருப்பதாக வாகன ஓட்டிகள் தெரிவித்திருக்கின்றனர். முதற்கட்டமாக சென்னையில் இருக்கக்கூடிய மாநகராட்சி சாலைக்குட்பட்ட 10 இடங்களில் இந்த தார்பாய் பச்சை நிறத்திலான தார்பாய் பந்தல்கள் அமைக்கப்பட்டு அதில் பல்வேறு இடங்களில் தற்பொழுது பணிகள் நிறைவடைந்து வாகன ஓட்டிகளின் பயன்பாட்டிற்கு இந்த தார்பாய் பந்தல்கள் வந்திருக்கிறது. இந்த நிலையில் மீதமுள்ள இடங்களிலும் இந்த தார்பாய் பந்தலானது அமைக்கப்படும் என சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருந்தார். மேலும் இந்த 10 இடங்களை வைத்து மீதமுள்ள மாநகராட்சி சாலைக்குட்பட்ட பல்வேறு இடங்களிலும் பொதுமக்களின் கோரிக்கைக்கேற்ப சிக்னல்களில் இந்த தார்பாய் பந்தலானது அமைக்கப்படும் என மாநகராட்சி ஆணையர் தெரிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து இந்த தார்பாய் பந்தல் அமைக்கப்பட்டுள்ள சிக்னல்களில் முடிந்த அளவிற்கு தண்ணீர் பந்தல்களும் அமைக்கப்பட்டு வருகிறது. தண்ணீர் பந்தல்களும் இந்த சிக்னல்களில் வைக்கப்பட்டுள்ளன. பொதுவாக இந்த தார்பாயானது வெயில் காலத்தில் மட்டுமில்லாமல் மழை காலத்திலும் சிக்னலில் நிற்கக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு உதவும் வண்ணமாக மழைக்காலத்திற்கு ஏற்றவாறு இதை மாற்றி அமைப்பதற்கான புதிய முயற்சியிலும் தற்பொழுது மாநகராட்சியானது இறங்கியுள்ளது என குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது முதற்கட்டமாக இந்த தார்பாய் அமைக்கப்பட்டுள்ளது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. ரிதி, தி லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருத்தியா ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை.